எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. இந்த பதிவுல நம்ம நிஃப்டி நெக்ஸ்ட் 50 பத்தி மட்டும் டிஸ்கஸ் பண்ணுவோங்க. சென்ற வாரம் நிஃப்டி 50 பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதுல நமக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகளை பத்தி நம்ம சொல்லியிருந்தோங்க. இதுல அடுத்த 50 பங்குகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல எனக்கு தெரிஞ்ச அப்டேட்ஸ், அதனுடைய வேல்யூவேஷன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளுடைய டிஸ்கஷனை சிம்பிளா முடிச்சுக்கலாங்க. இதுல ஃபர்ஸ்ட் லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா எடுத்துக்கிட்டோம்னா வேல்யூவேஷன் நல்ல வேல்யூவேஷன் இருக்குங்க. மார்க்கெட் ஷேரும் நிறைய இருக்கும். இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் growth prospects நல்லா இருக்கு. என்ன ஒரே ஒரு கன்சர்ன் அப்படின்னா ப்ரொமோட்டர்ஸ் வந்து 96% வரைக்கும் ஸ்டேக் வச்சிருக்காங்க. அவங்க ஆஃப்லோட் பண்ணாங்க அப்படின்னா ஷேர் பிரைசஸ் கீழே விடும். அதனால நான் எல்ஐசியை பார்க்கறது இல்லைங்க. அடுத்து அதானி பவர் எடுத்துக்கிட்டோம்னா அதானி குழுமம் நம்ம பெரும்பாலும் கன்சிடர் பண்றது இல்லைங்க. பட் அதானி பவருக்கே டெட் ரொம்ப ஜாஸ்தி, 0.8 டைம்ஸ் இருக்குங்க டெட் டு ஈக்விட்டி. பட் பிரைஸ் டு earnings அப்படின்னு பார்த்தோம்னா 24 டைம்ஸ் தான் இருக்கும். அடுத்து வேதாந்தா எடுத்துக்கிட்டோம்னா நல்ல வேல்யூவேஷன்ல தாங்க இருக்கும். அதுல என்ன ரிஸ்க் அப்படின்னா கடன் தாங்க வேதாந்தாலையும். பட் அதுல இருக்கக்கூடிய அப்டேட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இன்னும் ஒரு 3 to 4 months மே 2026ல ஏற்கனவே நீங்க லோயர் லெவல்ல வேதாந்தாவை கன்சிடர் பண்ணிருக்கீங்க அப்படின்னா தொடர்ந்து அதை வச்சுக்கலாங்க. ஒரு கம்பெனி அப்படின்றது 5 டிமர்ஜ் ஆகுது. ஸோ அவங்களுடைய கடன் வந்து எந்தெந்த கம்பெனிஸ், அதாவது டிமர்ஜ் என்டிட்டிஸ்க்கு இந்த கடன் எந்த கம்பெனிக்கு போக போகுது அப்படின்ற செய்திகள் நம்மளுக்கு டிமர்ஜ் ஆகிறப்பதான் தெரியும். அடுத்து ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி இப்பதான் 30 டைம்ஸ் earnings கீழே வந்திருக்கு. இன்னுமே கீழே வரட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஏன்னா பயங்கரமா ரேலி ஆயிருக்கு முற்காலங்கள்ல. தென் அவென்யூ சூப்பர் மார்க்கெட் எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியான பிஸ்னஸ்ங்க. தென் இந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட் பிசினஸ், குறிப்பா டிமார்ட் போன்ற நிறுவனங்களுக்கு காம்படிஷன் அதிகமா இருக்கும். நம்ம முற்காலங்களில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்போ திருச்சியே எடுத்துக்கிட்டோம்னா பர்சனலா என்னைய கேட்டாங்கன்னா டிமார்ட்டா மங்களன் மங்களா அப்படின்னு கேட்டா என்னுடைய ப்ரிஃபரன்ஸ் வந்து மங்களன் மங்களுக்கு தாங்க இருக்கும். ஸோ ஒவ்வொரு இடத்துல இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான லோக்கல் பிளேயர்ஸ் இருப்பாங்க. ஸோ காம்படிஷன் அதிகமா இருக்கும். இது வந்து மார்ஜின்ஸை அஃபெக்ட் பண்ணும். இன் அடிஷன் டு தட் வேல்யூவேஷன்ஸும் ஜாஸ்தி. தென் ஹிந்துஸ்தான் ஜிங்க் எடுத்துக்கிட்டோம்னா 18 டைம்ஸ் தாங்க earnings. பட் ப்ரொமோட்டர் யாரு அப்படின்னா வேதாந்தா குழுமம் தான். வேதாந்தாவுக்கு ஏற்கனவே கடன் ஜாஸ்தி, அதனால இதை எப்பொழுதுமே நான் விட்டுருவேன். தென் ஐஓசிஎல் எடுத்துக்கிட்டோம்னா 6 டைம்ஸ் தாங்க earnings இருக்கும். பட் ரீசெண்ட் டைம்ஸ்ல பயங்கரமா கீழே இறங்கியிருக்கும். இந்த வெஸ்ட் ஏஷியா மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய டென்ஷன், தென் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ் க்ளோஸ் பண்ணதுனால சப்ளை டிஸ்ட்ரப்ஷன், தென் எலிவேட்டட் க்ரூட் ஆயில் பிரைசஸே இவங்களோட மார்ஜின்ஸை குறைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். பட் பர்சனலா நான் இந்த நிறுவனத்தை பார்க்கறது இல்லைங்க. ஓஎன்ஜிசி ஐஓசிஎல் ரெண்டையுமே பார்க்கறது இல்லை. பட் இந்த ஏரியால கோல் இண்டியா, பெட்ரோநெட் எல்என்ஜி போன்ற நிறுவனங்களை நம்ம தொடர்ந்து பார்ப்போம். அடுத்து டிவிஎஸ் மோட்டார் கம்பெனி எடுத்துக்கிட்டோம்னா காஸ்ட்லியான பிசினஸ்ங்க. 55 டைம்ஸ் earnings. நல்ல பிசினஸ் தான், பட் காஸ்ட்லி. இதற்கு பஜாஜ் ஆட்டோவே பார்க்கலாம், 28 டைம்ஸ் earnings. பஜாஜ் ஆட்டோவை கம்பேர் பண்றப்ப ஹீரோ மோட்டர் டாப் 19 டைம்ஸ் தான் earnings. அடுத்து திவிஸ் லேப் எடுத்துக்கிட்டோம்னா சூப்பரான பிசினஸ்ங்க, பட் காஸ்ட்லியான பிசினஸ், 60 டைம்ஸ் earnings. நம்ம முற்காலங்களில் ஒரு 20 to 23 டைம்ஸ் earnings இருக்கப்ப ஒரு 4 or 5 years பேக் கன்சிடர் பண்ணதுங்க ஸ்மால் குவான்டிட்டி. பட் நான் கொடுத்துட்டேன். பட் இப்போ நமக்கு அது கை கெட்டுற தூரத்திலே இல்லைங்க. அதுதாங்க, பொறுமை இல்லாம நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா பிற்காலங்களில் அதை பிடிக்கவே முடியாம போயிடலாம். இருக்கிறவங்க பத்திரமா வச்சுக்கலாம். தென் ஹியூண்டா எடுத்துக்கிட்டோம்னா 30 டைம்ஸ் earnings கீழே வந்திருக்கு. பட் எனக்கு டிஎம்பிவி அதை விட சீப்பான வேல்யூவேஷன்ல இருக்கு. தென் மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா ஹோல்டிங் பிசினஸ் இருக்கு, அதை விட சீப்பான வேல்யூவேஷன்ல இருக்கு. ஸோ ஹியூண்டாயை பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. தென் பேங்க் ஆஃப் பரோடா எடுத்துக்கிட்டோம்னா புக் வேல்யூக்கு கீழே தான் இருக்கும். ஆனாலும் நான் பப்ளிக் செக்டர் பேங்கை பார்க்கறது இல்லை. தென் டொரன் ஃபார்மா 62 டைம்ஸ் earningsங்க. ஜேபி கெமிக்கல்ஸ் அக்வயர் பண்ணியிருக்காங்க. கம்பெனி ஸ்ட்ராங்கான பொசிஷன்ஸ்ல தான் இருக்கிறாங்க, பட் காஸ்ட்லி. தென் அதானி கிரீன் 90 டைம்ஸ் earnings பக்கமா இருக்கு, காஸ்ட்லி. தென் பெடிலைட் இண்டஸ்ட்ரீஸ் 58 டைம்ஸ் earningsங்க. பட் இதெல்லாம் சூப்பரான பிசினஸ் பெடிலைட் இண்டஸ்ட்ரீஸ். அடுத்து பிஎஃப்சி எடுத்துக்கிட்டோம்னா பிரைஸ் டு புக் 1.5க்கு கீழே தான் இருக்கும். பட் புக் வேல்யூக்கு கீழே கிடைக்கிறப்ப நம்ம ஸ்ட்ராங்கா பிஎஃப்சியை பத்தி பேசிக்கிட்டே இருந்தோம். அந்த சமயத்துல ஆர்இசியை பிஎஃப்சியோட மெர்ஜ் பண்ற நியூஸ் வந்தது. அதனால கொஞ்சம் புக் வேல்யூ விட அதிகமா இருக்கும். மார்க்கெட் கீழே இறங்குனப்ப இதுவும் கீழே இறங்குது அப்படின்னா இதுல வாய்ப்புகளை பயன்படுத்தலாம். அடுத்து வருண் பீவரேஜஸ் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனியை பொறுத்த வரைக்கும் வேல்யூவேஷன் ஜாஸ்தி. இப்போ ரீசெண்டா நம்ம 2 days பேக் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோங்க. கிரிக்லி டைரி அப்படின்ற நிறுவனம் சவுத் ஆப்பிரிக்கன் பேஸ்டு கம்பெனியை அக்வயர் பண்றாங்க 100%. நல்ல நிறுவனம் தான், பட் நமக்கு சரி வராது. பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸ் 50 டைம்ஸ் earnings விட அதிகம். நம்மளுக்கு ஐடிசி இருக்கு, லோயர் லெவல்ல இருக்கு. தென் டிஎல்எஃப் ரியல் எஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய பிசினஸ் வந்து 52 week லோ. 52 week லோ அப்படின்றது ஒரு மெட்ரிக் கிடையாதுங்க. வேல்யூவேஷன் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா 31 டைம்ஸ் earnings. லார்ஜ் பிளேயர், பட் லோயர் லெவல்ல இன்னும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா ரியல் எஸ்டேட்ஸை பொறுத்த வரைக்கும் ஏஐ டிஸ்ட்ரப்ஷன் ஃபியர்ல ஐடி அடிக்கிறாங்க. ஐடி அடி வாங்குறப்ப ரியல் எஸ்டேட்டும் அடி வாங்குதுங்க, அதான் செய்தி. தென் ஏபிபி 79 டைம்ஸ் earnings.
இந்த மாதிரி நிறுவனங்களுக்காக நம்ம காத்துட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 30 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் கீழே கிடைக்கிறது அப்படின்றது சந்தேகம் தான். தென் டாடா பவரை பொறுத்த வரைக்கும் சில காலம் ஒரு 3-4 மாதங்கள் வந்து நம்மளுக்கு 30 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் கீழே கிடைச்சது. இப்போ ரீசெண்டாக ரேலி ஆயிடுச்சுங்க, 34 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் வந்துச்சு. இந்த ரீசெண்ட் ரேலிக்கு என்ன காரணம் அப்படின்னா முத்ரா பிளான்ட்ல இருந்து பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் குஜராத் கவர்மெண்ட் கூட அவங்க டீல் சைன் பண்ற மாதிரி செய்திகள் வந்திருந்தது, அதனால கொஞ்சம் ரேலி ஆயிடுச்சுங்க. தென் பஞ்சாப் நேஷனல் பேங்க் நோ. எல்டிஐ மைண்ட்ரி 25 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்க்கு வந்திருக்குங்க. முற்காலங்களில் நண்பர்கள் கூட கேள்வி கேட்டிருந்தாங்க, சார் எல்டிஐ மைண்ட்ரி கீழே வருது அப்படின்னு சொல்லி. நம்ம எல்என்டியை பார்க்குறோம், எல்டிஐ மைண்ட்ரிக்கு எல்என்டி தான் ப்ரமோட்டர், இன்டெரக்டாக நம்மளுக்கு அந்த பிஸ்னஸ் கிடைக்குது. ஐடி பிஸ்னஸ்க்கு சாஃப்ட்வேர் பிஸ்னஸ்க்கு விப்ரோ இருக்கு. அது போக ஐடிசி இன்ஃபோடெக் வந்து ஹாப்பியஸ்ட் மைண்ட்ஸ்ல ஒரு கண்ட்ரோலிங் ஸ்டேக் எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இன்டெரக்டா ஐடிசி மூலமாகவும் நம்மளுக்கு ஒரு ஐடி பிஸ்னஸ் வருது. ஹாப்பியஸ்ட் மைண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி வந்து ஏஐ ஃபர்ஸ்ட். ஸோ நம்மளுக்கு இன்டெரக்டா ஒரு நல்ல நிறுவனம் உள்ள வரப்போகுது. தென் பிபிசிஎல் எடுத்துக்கிட்டோம்னா 5 டைம்ஸ் தான் ஏர்னிங்ஸ். ஆயில் ரிஃபைனரி பிஸ்னஸ் நான் எப்பொழுதுமே பார்க்கறது இல்லை. தென் கனரா பேங்க் 6 டைம்ஸ் தான் ஏர்னிங்ஸ். புக் வேல்யூக்கு கீழே இருந்தப்பே இதை நான் பார்க்கல. எப்பொழுதுமே நான் கனரா பேங்கையோ இல்லை பப்ளிக் செக்டர் பேங்கை பார்க்கறது இல்லைங்க. குறிப்பாக கனரா பேங்க், எஸ்பிஐ போன்ற நிறுவனங்கள் கூட பர்சனலாக எனக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாதுங்க, அதனால நான் அதை பெரும்பாலும் விட்டுறது. தென் ஐஆர்எஃப்சி பற்றி கேட்டிருக்கிறாங்க. 19 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் வந்திருக்கு. பட் ப்ரைஸ் டு புக்னு பார்த்தோம்னா இப்பயுமே 2 விட அதிகமாக இருக்குங்க, 2.2 இருக்கு. கன்சர்ன் என்ன அப்படின்னு நம்ம முந்தைய பதிவில் கூட சொல்லியிருந்தோம். ப்ரமோட்டர்ஸ் வந்து ஒரு 86% பக்கமாக ஸ்டேக் வச்சிருக்காங்க. அவங்க ஸ்டேக்கை குறைச்சாங்க அப்படின்னா நம்ம உள்ள மாட்டிக்குவோம். தென் சோழமண்டலம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் ஃபினான்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா காஸ்ட்லியான பிஸ்னஸ்ங்க. 30 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்குள்ள தான் இருக்கும். பட் ப்ரைஸ் டு புக் 4க்கு பக்கமாக இருக்கு. அடுத்து அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் காஸ்ட்லியான பிஸ்னஸ்ங்க. அடுத்து ஜிண்டால் ஸ்டீல் எடுத்துக்கிட்டோம்னா காஸ்ட்லியான பிஸ்னஸ் அப்படின்றது ஒரு சைடுங்க, கடன் ஜாஸ்தி. அது போக ஜிண்டால் ஸ்டீலுக்கு தேவையான, அதாவது பிளாஸ்ட் ஃபர்னஸ்க்கு தேவையான கோக்கிங் கோல் எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு மொசாம்பிக்யூல ஒரு கான்ட்ராக்ட் ஒன்று கிடைச்சிருக்குங்க. நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் பாசிட்டிவ், ஆனாலும் காஸ்ட்லி தான். தென் மதர்சன், சாமர்தனா மதர்சன் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 33 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ங்க, கொஞ்சம் காஸ்ட்லியான பிஸ்னஸ். அடுத்து சோலார் இண்டஸ்ட்ரீஸ் எடுத்துக்கிட்டோம்னா 80 டைம்ஸ் ஏர்னிங்ஸ், நம்மளுக்கு அது சரி வராது. அடுத்து சைமன்ஸ், சிஜி பவர் போன்ற நிறுவனங்கள் எடுத்துக்கிட்டோம்னா எல்லாமே ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியான சைடில் இருக்குங்க. ஒரு 60 டைம்ஸ், 70 டைம்ஸ், 90 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் பக்கமாக இருக்கு. அடுத்து பஜாஜ் ஹோல்டிங்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா நல்ல லெவல்ல வந்திருக்குங்க. பஜாஜ் ஹோல்டிங்ஸை பார்க்கறது அப்படின்றது இன்டைரக்டா நம்ம வந்து பஜாஜ் ஃபின்சர்வ், பஜாஜ் ஃபினான்ஸ், பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் போன்ற நிறுவனங்களை கன்சிடர் பண்ற மாதிரி தான். பிரைஸ் டு புக்னு பார்த்தோம்னா 1.56 டைம்ஸ் வந்திருக்கு. நம்ம 2 டைம்ஸ் புக் இருக்கப்ப பேசிக்கிட்டு இருந்தோம், அங்க இருந்து கீழே இறங்கி வந்திருக்கு. இன்னுமே ப்ராஃபிட் புக்கிங் இருக்கலாம், பட் விருப்பப்படுறவங்க பார்க்கலாம். அடுத்து காட்ரேஜ் கன்சியூமர் எடுத்துக்கிட்டோம்னா 54 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ங்க. நம்மளுக்கு கன்சியூமர் குட்ஸுக்கு தான் ஏற்கனவே ஐடிசி இருக்கு. ஸோ காட்ரேஜை பார்க்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. பட் இதனுடைய ஹோல்டிங் பிஸ்னஸ் காட்ரேஜ் இண்டஸ்ட்ரீஸை பார்க்கலாங்க. அது கொஞ்சம் சீப்பான வேல்யூவேஷனுக்கு வந்திருக்கு. அதுக்கு டெட் டு ஈக்விட்டி ஜாஸ்தியாக இருக்கும். அம்புஜா சிமெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா 27 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ங்க. இதை விட சீப்பான வேல்யூவேஷன்ல ராம்கோ இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. ராம்கோ இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் ராம்கோ சிமெண்ட்ல அவங்களுக்கு ஸ்டேக் இருக்கு. தென் ராம்கோ சிஸ்டத்துலேயும் ஸ்டேக் இருக்கு. ராம்கோ இண்டஸ்ட்ரீஸ் ஒரு ஹோல்டிங் பிஸ்னஸ் மாதிரி நல்ல வேல்யூவேஷன்ல இருக்கு. டெட் கம்மி, புக் வேல்யூ கீழே இருக்கு, பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் 15 விட கம்மியா இருக்கு. தென் ஸ்டார் சிமெண்ட்டும் இருக்குங்க, 20 டைம்ஸ் ஏர்னிங்ஸ், ஸ்மால் கேப், டெட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். தென் சீமென்ஸ் எனர்ஜி இண்டஸ்ட்ரீஸ் எடுத்துக்கிட்டோம்னாலும் அதுவும் ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியான சைடில் தாங்க இருக்கு. யுனைடெட் ஸ்பிரிட்ஸ் 54 டைம்ஸ் ஏர்னிங்ஸ். தென் கெயில் இண்டியா எடுத்துக்கிட்டோம்னா 11 டைம்ஸ் தாங்க ஏர்னிங்ஸ், நல்ல வேல்யூவேஷன்ல இருக்கு. பிரைஸ் டு புக் 1.5க்கு கீழே இருக்கு. நம்ம முந்தைய பதிவில் கூட கெயில் இண்டியாவுடைய அட்வான்டேஜ் என்ன அப்படின்றத பற்றி பேசியிருந்தோம். பெட்ரோனெட் எல்என்ஜி, தென் எம்ஜிஎல், ஐஜிஎல், தென் சைனா கேஸ் ஹோல்டிங் லிமிடெட், தென் பிசிபிஎல் போன்ற நிறுவனங்கள் எல்லாத்துலேயுமே அவங்களுக்கு ஸ்டேக் இருக்கு. ஸ்ட்ராங்கான பிஸ்னஸ் இருக்கு, நல்ல வேல்யூவேஷன்ல இருக்குங்க. தென் மசாக் அண்ட் டாக் எடுத்துக்கிட்டோம்னா 40 டைம்ஸ் ஏர்னிங்ஸ், வெயிட் பண்ணலாம். அதே மாதிரி கொச்சின் ஷிப்யார்டையும் பார்க்கலாம், 30 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் கீழே வர்றப்ப அதை பார்க்கலாம். தென் பாஷ் எடுத்துக்கிட்டோம்னா 40 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் பக்கமாக இருக்குங்க. இப்போ ரீசெண்டாக டாடா ஆட்டோ காம்போனன்ட்ஸோட அவங்க ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் ஃபார்ம் பண்ணுறாங்க. எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்க்கு தேவையான காம்போனன்ட்ஸ் ரெடி பண்ணுறதுக்காக ஜாயிண்ட் வெஞ்சர் போடுறாங்க. தென் ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் 18 டைம்ஸ் தான் ஏர்னிங்ஸ், ரொம்ப சீப்பான பிஸ்னஸ், நல்ல பிஸ்னஸ், லார்ஜ் கேப்பு. தென் ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி 38 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ங்க, நம்மளுக்கு சரி வராது. அடுத்து ஐசிஐசிஐ லம்பார்ட் எடுத்துக்கிட்டோம்னா இன்சூரன்ஸ் செக்டரில் நான் பார்க்குற ஒரே ஒரு நிறுவனம் ஐசிஐசிஐ லம்பார்ட் தான், 33 டைம்ஸ் ஏர்னிங்ஸ். எல்ஐசியோட இது காஸ்ட்லி தான், பட் எனக்கு எல்ஐசியில் பெருசாக ஈடுபாடு கிடையாது, அதனால நான் ஐசிஐசிஐ லம்பார்டை தான் பார்ப்பேன். தென் இந்தியன் ஹோட்டல்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 42 or 43 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் பக்கமாக வந்திருக்கு. 30 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் வந்தால் பார்க்கலாம். அடுத்து ஆர்இசி எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 6 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் தான் இருக்கும். பிரைஸ் டு புக்கு 1.5க்கு கீழே தான் இருக்கும்.
பட் ஆர்இசியை பார்க்கறதுக்கு பிஎஃப்சியவே பார்க்கலாம். வேல்யூவேஷனும் சீப்பு, பிரைஸ் டு புக்கும் சீப்பு. ஃபியூச்சர்ல ஆர்இசி எப்படியும் பிஎஃப்சியோட தான் மெர்ஜ் ஆகும். தென் ஸ்ரீ சிமெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா 48 டைம்ஸ் earnings. சிமெண்ட்டுக்கு நம்ம ஏற்கனவே ஸ்டார் சிமெண்ட், ராம்கோ சிமெண்ட் போன்ற நிறுவனங்கள் இருக்கு. ஹேவல்ஸ் 52 டைம்ஸ் earningsங்க, ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி. லோதா டெவலப்பர்ஸ் ஒரு 24 டைம்ஸ் earnings பக்கமா வந்திருக்குங்க. ஸோ ரியல் எஸ்டேட்ல விருப்பப்படுறவங்க இதை பார்க்கலாம். தென் பஜாஜ் ஹவுசிங் 27 டைம்ஸ் earnings, 30 டைம்ஸ் earnings கீழே தான் இருக்கு. பட் பிரைஸ் டு புக்னு பார்த்தோம்னா 3.5க்கு பக்கமா இருக்கும், காஸ்ட்லியா இருக்கும். யாருக்கு இது அட்வான்டேஜ் அப்படின்னா 140க்கு மேல, அதாவது அப்பர் பிரைஸ் பேண்ட் டியூரிங் ஐபிஓ வந்து 70ங்க, லிஸ்ட் ஆனது 140ங்க, 180 வரைக்கும் போயிட்டு அந்த ரேஞ்சில எல்லாம் மாட்டிருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் வந்து இப்ப பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் வந்து அவங்களுடைய ஷேர் பிரைசஸை, ஆவரேஜ் ஷேர் பிரைசஸை குறைச்சிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையுங்க. ஃப்ரெஷ் என்ட்ரிஸ் அப்படின்றது என்னால முடியாது. அடுத்து இன்ஃபோ எட்ஜ் எடுத்துக்கிட்டோம்னா வேல்யூவேஷன் ஜாஸ்தி, பட் டெட் ஃப்ரீ பிசினஸ்ங்க. பிரைஸ் டு புக்கும் 1.5க்கு கீழே இருக்கு. பட் எனக்கு இந்த பிசினஸ்ல பெருசா ஈடுபாடு கிடையாது, அதனால நான் இதை பார்க்கறது இல்லைங்க. ஓவராலா நிப்டி நெக்ஸ்ட் 50ல இருக்கக்கூடிய 50 பங்குகளை பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில பங்குகளை வந்து நம்ம தொடர்ந்து வாட்ச் பண்ணலாங்க. வெயிட் அண்ட் வாட்ச்ல வைக்கலாங்க. என்னென்ன அப்படின்னா இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட், டிஎல்எஃப், எல்டிஐ மைண்ட்ரி, ஆர்இசி, லோதா டெவலப்பர்ஸ், ஐஆர்எஃப்சி, டாடா பவர் போன்ற நிறுவனங்கள். இதுவே வந்து இன்னும் லாங் வே டு கோங்க, இன்னும் நிறைய கீழே இறங்கணுங்க. பட் ஒரு 5 பங்குகள் வந்து கொஞ்சம் அட்ராக்டிவான வேல்யூவேஷன்ல இருக்குங்க, நல்ல நிறுவனங்களும் கூட. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா பஜாஜ் ஹோல்டிங்ஸ் 1.5 டைம்ஸ் புக்கை நெருங்கி வருது. தென் கெயில் இந்தியா, தென் ஜைடஸ் லைஃப் சயின்சஸ், ஐசிஐசிஐ லம்பார்ட், தென் பிஎஃப்சி. இதெல்லாம் தான் இந்த பதிவில் முக்கியமாக டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சோம். ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக இதை ஷேர் பண்ணியிருக்கோம். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஸ்டடி பண்ணணுங்க. ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள் இருந்தால் எல்லாத்தையும் எழுதுங்க. எல்லாருக்கும் நன்றி.